இப்போ வந்துட்டு கோயில் வந்து பாவநாசம் கோயில். ஸோ கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நட சாத்திட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கதவு தான் பார்த்துட்ருக்கோம். கதவு வந்து கிட்டத்தட்ட 20 அடி இருக்கும். அந்த கோயிலோட இது வந்துட்டு 1000 வருஷம் பழமையான கோயில். 1000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலோட இந்த கலசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு இது இருக்கும், ஒரு அனிமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்னேக்கு, இது ஸ்னேக் இருக்குது. அப்புறமா நிறைய இந்த கலசம் இருக்குது. அப்புறமா குதிரை, அப்புறம் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது. எனக்கு சில அனிமல்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியல. இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொக்கு இருக்குது, மயில் இருக்குது, எல்லாமே பாம்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கலசத்துக்கு வந்துட்டு இது வந்து அழகாக இருக்குது. இந்த கலசம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னே தெரியல, என்னால் சொல்லவே முடியல. அப்புறமா இந்த கலசம் வந்துட்டு பாம்பு எல்லாமே சுற்றி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, சிவன் கோயிலில் வந்துட்டு இது இருக்குது. நான் மற்ற கோயிலெல்லாம் கதவை பார்த்தது கிடையாது. சிவன் கோயில் வந்துட்டு இப்போ தான் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுனால இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணால் அழகாக தெரியும். இப்போ வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். எப்போ க்ளீன் பண்ணாங்கன்னு தெரியாது சரியா. ஆனால் இந்த சிலைக்கு பின்னாடிலாம் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இதுதான் 1000 வருஷம் பழமையான கோயில். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்கள், மேலெலாம் நிறைய இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா அது மேலே ஒன்று இருக்குது. அது சரியாக எங்களுக்கு தெரியலங்க. கீழே ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இது கீழே பார்த்திங்கன்னா இங்கே மயில், வாத்து, பேர் என்ன சொன்னீங்க? யாழியம்மா, யாழி. அப்புறம் இது கொக்கு, நிறைய வந்து இதுலலாம் வருவாங்க தெரியுமா, அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அப்போ அது கீழேருந்து நம்ம தீர்த்த தண்ணி வரும், அது மாதிரி இருக்குது. இது அதுக்கப்புறம் இதுவும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேங்காய் ஸோ அது தெரியல. இது அழகாக இருக்கானா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது. நாங்கள் எல்லாமே அழகாக தான் இருக்குது. மேலே இருக்குது எல்லாமே. நாங்கள் வந்துட்டு கோயில் திறந்தோடனே ஃபோன் உள்ளே அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே எடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு எடுக்கிறோன்னு நாங்கள் வேணாம், உங்களுக்காண்டி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு பாவநாசம் ஆறு. நம்ம அங்கே போய் உங்களுக்கு என்ன அந்த ஆரத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே,